சாப்பாடு இல்லையா, நீங்கள் போய் வந்து சாரோட ஆஃபீஸ் அங்கே இருக்கும், போய் சாப்பிட்லாம். இன்னைக்கு இருக்கக்கூடிய பல சினிமாக்காரங்க வந்து அவர் ஆஃபீஸை சாப்பிட்டு வந்தவங்க நினைக்கிறேன். சினிமா சம்மந்தப்பட்ட எவனுக்காவது பசிக்குதுன்னா விஜயகாந்த் சார் ஆஃபீஸ்க்கு போகலாம். காலையில் போனால் டிஃபன் கொடுத்துருவாங்க, மத்தியானம் போனால் பிரியாணி, நைட்டு போனால் டிஃபன் கொடுத்துருவாங்க. அப்படி போட்டு இருப்பாங்க, வரவங்க போகிறவங்களும் சாப்பாடு போடுவாங்க. கேப்டன் அவர்கள் படத்தில் மட்டும்தான் துணை நடிகர்களுக்கும் டெக்னீஷியன்களுக்கும் பூஸ்ட், ஹார்லிக்ஸ், சரணி அப்படி கொடுத்து வேடிக்கைப்பட்டாங்க. நிறைய சாப்பாடு போட்டு எல்லாம் அவ்வளோ பேர் உட்காந்து சாப்பிட்ருக்காங்க. அவர் அலுவலகத்தில் நிறைய பண்ணியிருக்கிறார். சாப்பாடு போறதுல மண்ணை என்னென்ன யாருக்கு என்னென்ன சாப்பாடு வேணும், இப்படி வேணும், அவனுக்கு என்ன வந்துச்சு, அவன் சாப்பிட்டானா இவன் சாப்பிட்டானா எல்லாரும் கேட்பாரு. இவரால நான் நல்லா இருந்தேன், அவரால நான் நல்லா இருந்தேன் அப்படின்னு சில பேர்த்து தான் சொல்ல முடியும். பல பேர் நல்லா இருந்தது கேப்டனால மட்டும்தான், அது உறுதியாக சொல்லும். வந்து நாகேஷ் பர்ஃபார்ம் பண்ணும்போது அவனை மட்டுமே அந்த ஸ்க்ரீன் பார்க்குமோ, அந்த மாதிரி வந்து நான் அடுத்து பார்க்குற சில பேர்களில் வந்து விஜயகாந்த். இந்த பாட்டு வந்து வாட்டி என்ன ஃபீலில் வந்து நான் கேட்டனோ, அதை இப்போ நான் கேட்குறப்பையும் அந்த ஃபீல் இருக்கு. கருப்பு நிலா நீதான் கலங்குவதேன் அப்படின்னு சொல்லி அந்த பாட்டு வரும். தாலாட்டு ரீதியில் அது பாட்டுக்கு போயிட்டு இருக்கப்பையும் ஒரு வரி ஸ்பெஷலாக வாலி சார் ஓப்பனிங் சாங் எழுதுனா ஓகே போதும் அப்படின்ற மாதிரி. அது வந்து விஜயகாந்த் சாருக்கு தெரிஞ்சுது. ஏன் இந்த பாட்டையும் அவனே எழுத விடுவேன், யார் சொன்னா அப்படின்னு. அப்புறம் வந்து அவர் கூப்பிட்டு சாப்பாடெலாம் போட்டு நீங்கள் தான் பாட்டும் எழுதுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு எழுதினோடனே ஆல்பம்லேயே வந்து அந்த பாட்டு வந்து ஸ்நேகனுக்கு வந்து ரொம்ப ஸ்பெஷல்னு சொல்லுவார். இலங்கை தமிழர்கள் பிரச்சனைலாம் இருக்கிறப்ப அதுக்கு ஒவ்வொரு முறையும் குரல் கொடுத்தவர்கள் யாரும் முன்னிலையில் வந்து நின்றவர் வந்து விஜயகாந்த் சார். ஒரு புறம் தெய்வம், ஒரு புறம் பக்கம் துணை என நிற்கும் இருபுறம். ஜாதி மதங்கள் இது எல்லாத்தையுமே கடந்தது தான் மனிதருடைய வாழ்க்கை. நீங்கள் கட்டமைச்சுக்கங்க, நீங்கள் இது பண்ணுங்க. ஆனால் இது எதுவுமே இல்லாத ஒரு மனிதத்துவத்தை வந்து சொல்கிற ஒரு பாடல். சிலுவைகளை நீ சுமந்து மாலைகள் எமக்கு சூட்டினாய். நாதஸ் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். மறைந்த கேப்டன் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவருடைய பிறந்தநாள். இன்னைக்கு அவர் நம்ம கூட இல்லைன்னா கூட வந்து ஒரு மனுஷன் எப்படி வாழணும் அப்படின்றதுக்கு வந்து அவர் தான் நமக்கு வந்து எடுத்துக்காட்டு. அவரோட மறைவில் அத்தனை லட்சம் பேர் வந்து அவருக்காக கண்ணீர் சிந்தி அந்த ஒரு நொடிகள்லாம் யோசிக்கும் போது எப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருக்காரு அப்படின்றது தான் நமக்கு எல்லாம் தோணுக்குது. இப்போவும் கூட அவர் எங்கேயோ மேலே இருந்து பல பேருக்கு சாப்பாடு தான் போட்டுட்ருப்பாருன்னு நினைக்கிறேன். அவரை பற்றியான நினைவுகளை பகிர்வதற்காக இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் தமிழண்டா ரமேஷ். வணக்கம் ப்ரோ. வணக்கம். நல்லா இருக்கேன் ப்ரோ, நீங்கள் எப்படி இருக்கீங்க? சில பேருக்கு மட்டும்தான் அவரை பற்றி எந்த குறையுமே சொல்ல முடியாது. அந்த மாதிரியான ஒரு சில மனிதர்களை விஜயகாந்த் அவர்கள் யார்கிட்ட போய் நீங்கள் கேட்டாலும் வந்து அவரை பற்றி நல்ல விஷயங்கள் மட்டும்தான் சொல்லுவாங்க. அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை, அது எப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போயிருக்காரு அவர். எனக்கு பர்சனலி சொல்லணும்னா சின்ன வயசில் நிறையா படங்கள் பார்க்குறதே வந்து அவருடைய படங்கள் பார்த்து தான். அந்த பேட்ரியாசம் அப்படின்ற ஒரு விஷயமே வந்து அவர் படத்தை பார்த்தா நமக்கு தெரிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் ஒரு கட்சி கூட்டம், ஸோ அதுக்கு வந்து எங்கள் ஊருக்கு வந்திருந்தார், ஒரு செம கூட்டம். ஸோ அதில் வந்து நான் அவர் முதல்ல சந்தித்த இது எப்படின்னா, தூரத்தில் எங்கள் அப்பாவுடைய தோல் மேலே ஏறி அவர் பேசுகிறத வந்து கேட்டேன் முதல்ல. அப்படி தான் வந்து ஸோ அதுதான் என்னுடைய முதல் ஞாபகம். அவர் வந்து மேடை ஏறி பேசின அந்த அவரோட கார் ஒன்று வரும், அந்த கார்லேருந்து அவர் வெளியே வந்து பேசுவார். ஸோ அப்போ வந்து அவ்வளோ கூட்டம், அந்த கூட்டத்துக்கு மத்தியில் அவர் பேசின விஷயங்கள் எல்லாமே அப்படியே கணீர்னு இருக்கும். உங்களை வந்து நீங்கள் வந்து உண்மையோட பக்கம் நிற்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா, நீங்கள் எனக்கு ஓட்டு போடுங்க, நான் இது வரைக்கும் வந்து சொன்னதை எல்லாத்தையுமே செஞ்சுருக்கேன், அதனால் நீங்கள் ஓட்டு போட்டிங்கன்னா உங்கள் ஓட்டுக்கு நான் உங்களுக்கு நியாயமாக இருப்பேன், மற்றவங்கள மாதிரி வந்து கொள்ளையடிக்கிறதோ இதுவோ நான் பண்ண மாட்டேன் அப்படின்றதெல்லாம் செம்ம ஸ்ட்ராங்காக பேசினார். அவ்வளோ என்ன சொல்கிறது, அந்த ஒரு 3/4 மணி நேரம் பேசினார். 3/4 மணி நேரம் அந்த கூட்டத்தில் இருக்கிற யாருமே வந்து நகரலை, அப்படியே நிற்கிறாங்க, அப்படியே பார்க்குறாங்க, அப்படியே லிட்ரலி அப்படியே தான் இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த கொஞ்சம் காலம் மாறுறப்ப அவருடைய இதெல்லாம் இதெல்லாம் பண்ணுறப்ப நமக்கு அது வந்து மற்றவங்க பண்ணுறப்ப கோபம் வந்துச்சு. ஆனால் நம்ம போய் மற்றவங்களை அடிக்கவோ இதுவோ பண்ண முடியாது. நம்ம கோபம் வந்து நமக்குள்ளே இருக்குன்னுவாங்களே, அந்த மாதிரி அப்படியே அமைதியாக இருந்துட்டோம். சரி
காலம் வரும்போது ஒரு நாள் எல்லாமே மாறும் அப்படின்னுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு ஹோப்போடே இருந்த ஒரு பீரியட்லாம் நிறையா இருக்குது. ஸோ அவரை பிடிக்கும். அவரை பற்றி யாராவது ஒருத்தவங்க மீமோ இதுவோ சொல்கிறப்ப நம்ம வந்து அவங்கள்ட்ட போய் சண்டை போடுறப்ப எனக்கு சில நேரங்களில் உணரும், ஒரு 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 தகரத்தை நீங்கள் வந்து பெருசாக நினச்சி இது பண்ணுறீங்க, ஆனால் ஒரு தங்கத்தையும் வைரத்தையும் நீங்கள் வந்து என்னடா பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் அந்த பீரியட்லேயே எனக்கு நிறையா தோணுச்சு. ஏன்னா நான் அந்த டைமில் அசிஸ்டன்ட் டைரக்டராக வேலை செய்யும்போது இது போகும்போதெல்லாம் நிறைய பேர் சொல்லுவாங்க, விஜயகாந்த் சாரோட ஆஃபீஸ்லேருந்து இது வந்திருக்கு, சாப்பாடு இல்லையா, நீங்கள் போய் வந்து சாரோட ஆஃபீஸ் அங்கே இருக்கும், போய் சாப்பிட்லாம். இன்னைக்கு இருக்கக்கூடிய பல சினிமாக்காரங்க வந்து அவர் ஆஃபீஸில் சாப்பிட்டு வந்தவங்க தான் நினைக்கிறேன். வந்தவங்க தான், வளர்ந்தவங்க தான். ஸோ அப்படிப்பட்ட ஒரு மனுஷனை வந்து இப்போயுமே நம்ம டிவியில் ஒரு படம் போடுறப்பெல்லாம் உட்காந்து பார்த்துட்டு போகிற ஒரு இது இருக்கும். அவர் சொன்ன வார்த்தைகள், அவர் சொன்ன விஷயம்லாம் பசுமரத்தாணி போல் அப்படின்வாங்களே. ஸோ அவர் விருதாச்சலமில் ஜெயிப்பார். ஜெயிச்சுட்டு அங்கே இருக்கிற கவர்மெண்ட் ஸ்கூலுக்கெலாம் வந்து கம்ப்யூட்டர்ஸ் அவரோட சொந்த செலவில், கவர்மெண்ட் என்ன காசு கொடுக்குறது, நான் உங்களுக்கு காசு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அவருடைய சொந்த செலவில் வந்து கம்ப்யூட்டர் இறக்குவார். அதை இறக்கி அதை டெஸ்ட்டும் பண்ணுவார். அந்த பசங்களாம் வந்து அதை பயன்படுத்துகிறாங்களா இல்லை சும்மா ஷோகேஸ்க்கு வாங்கி வச்சு நம்மள முன்னாடி நடிக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த இடத்துக்கு வந்து கம்ப்யூட்டர் வாங்கி கொடுத்து அதை பசங்களாம் யூஸ் பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லி அப்பப்போ ரவுண்ட்ஸ் வர்றது, செக் பண்ணி பார்க்குறது. ஸோ என்ன பிரச்சனை, எது நம்மளால் முடியும் அப்படின்றத வந்து ஒவ்வொரு வாட்டியும் ஸோ அவரை பற்றி என்ன சொல்கிறது சொல்லணுன்னா டெப்த்தாக வாலி சார் வந்து ஃபஸ்ட்டு மீட்டிங்லேயோ ஃபஸ்ட்டு வாட்டி அவர் படமோ ஏதோ பார்க்குறப்ப யார் இவன் சூப்பராக வரப்போகிறேன், வேறு லெவலில் இருக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி. ஏன்னா அந்த ஆக்டிங்கில் வந்து ஒரு வெறி தெரியும், ஒரு 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 அழுகை வந்து எப்படி வந்து நாகேஷ் பர்ஃபார்ம் பண்ணும்போது அவனை மட்டுமே அந்த ஸ்க்ரீன் பார்க்குமோ அந்த மாதிரி வந்து நான் அடுத்து பார்க்குற சில பேர்களில் வந்து விஜயகாந்த் அப்படின்னே அவருக்கு ரொம்ப பிடிச்சி போய், ஓ அப்படியா சொன்னார், நம்மளை பற்றி வாலி இப்படிலாம் சொல்கிறாரா அப்படின்லாம் சொல்லியிருப்பார். ஸோ அவருக்கு பாட்டு எழுதுகிறப்ப ஸ்பெஷலாக இருக்கணும் இல்லையா. ஸோ அதனால் வந்து எனக்கு ஞாபகம் இருக்கிற ஒரு பாட்டு வந்து நம்ம தலைவருக்கு புரட்சி கலைஞருக்குன்னு ஒரு பாட்டு எழுதியிருப்பார். ஸோ அந்த பாட்டில் வந்து ராவுத்தருக்கும் அவருக்கும் அப்போ நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டிங் இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து பாட்டுக்குள்ளே எப்படி வைக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிப்பாராம். அந்த டியூனுக்கு அதை எப்படி வந்து அழகாக உள்ளே வைக்கலான்னு அந்த பாட்டை நீங்கள் கேட்குறப்ப ராவுத்தருன்றதுலாம் நீங்கள் வந்து நார்மலாக பாடுற ஒரு வரிகளாகவே வச்சுருப்பாங்க. அந்த ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டிங்கில் வந்து அவங்க எப்படி இருப்பாங்க, நட்புனா வந்து இவங்க தான் அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொன்ன விஷயம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிது. ஸோ ஒருத்தவங்களுடைய வாழ்வியலை, ஒருத்தவங்களுடைய நட்பை இதெல்லாம் வந்து நம்ம பாட்டாக மாற்றுறப்ப they are more அவங்களோட பர்சனல் விஷயங்களை வந்து பாட்டாக கொடுக்கறதுன்றது வந்து அதில் வாலி கில்லாடி அப்படின்னு வந்து நம்ம நிறைய கேள்விப்பட்டோம். நிறைய பேருக்கு அந்த மாதிரி பண்ணியிருக்காரு. நிறைய பேருக்கு. அவருக்கு விஜயகாந்த் சாருக்கு ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பார், எனக்கு பர்சனலி ரொம்ப பிடிச்ச பாட்டு வந்து ராசாத்தி காணாது நெஞ்சு. அந்த பாட்டு யாருக்கு தான் பிடிக்காது. எங்கேயோ ஒரு இடத்துல கேட்குறப்ப லேசாக அப்படி சிரிச்சுட்டு போயிடுவேன் சார் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஏன்னா அந்த பாட்டு வந்து வாட்டி என்ன ஃபீலில் வந்து நான் கேட்டனோ அதை இப்போ நான் கேட்குறப்பையும் அந்த ஃபீல் இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பார். ஏன்னா அந்த பாட்டுக்குள்ளே இருக்கிற மியூசிக்கு, வாய்ஸ் ஜெயச்சந்திரன், லிரிக்ஸு வாலி சார், ஸோ அவ்வளோ அழகாக வந்து கொடுத்துருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருப்பார். வாலி சார் வந்து விஜயகாந்த் சாருக்காக எழுதின ஒரு ஸ்பெஷல் சாங் இருக்குது, கருப்பு நிலா அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு வரும், கருப்பு நிலா. ஸோ அந்த பாட்டு வந்து ஒரு தாலாட்டு பாட்டு மாதிரி. ஸோ அந்த தாலாட்டு பாட்டுக்குள்ளே விஜயகாந்த் அவர்களை வந்து ஸ்பெஷலாக எங்கெங்கெல்லாம் வச்சு பேச முடியும், கொண்டாட முடியும் அப்படின்ற மாதிரி வந்து அவர் சொல்லியிருப்பார். கருப்பு நிலா நீதான் கலங்குவதேன் அப்படின்னு சொல்லி அந்த பாட்டு வரும். தாலாட்டு ரீதியில் அது பாட்டுக்கு போயிட்டு இருக்கப்பையும் ஒரு வரி ஸ்பெஷலாக, காலம் உள்ள காலம் வாழும் இந்த பாசம், காலமே வாழும் காலம் அளவுக்கு இந்த பாசம் வாழுமா, பூவிழி இமை மூடிய சின்ன பூவே கண்ணுரங்கு அப்படின்னு சொல்லி அந்த தாலாட்டை வந்து எழுதியிருப்பாங்க. ஸோ எல்லா காலங்கள்லையுமே உங்களுடைய பாசம் வந்து பேசப்படும், போற்றப்படும் அப்படின்றது வந்து அந்த, ஏன்னா அப்போது ஒரு பாடலாசிரியர் ஒரு பாட்டு எழுதுறாங்கன்னா அந்த ஹீரோ எப்படிப்பட்டவர், அந்த ஹீரோ என்னென்னலாம் பண்ணுறாருன்றதெல்லாம் அனலைஸ் பண்ண, ரியல் லைஃப் கேரக்டர் எப்படி. ஸோ ஒரு பாட்டோடைய பல்லவியிலேயே கருப்பு நிலா அப்படின்னு சொல்லி விஜயகாந்துக்கு எழுதுறதுல எவ்வளோ ஸ்பெஷலான ஒரு விஷயம். ஸோ அதை வாலி சார் டிட் இட் வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி. அதுவும் வந்து ரொம்ப ரொம்ப பல பேருக்கு பிடிச்சி. இப்போயும் கிராமங்கள்ல எங்கேயாவது நீங்கள் போகிறப்ப அந்த மினி பஸ்லலாம் வந்து அந்த பாட்டு போகிறப்ப பரவாயில்லையே, எங்கேயும் நம்ம எப்பயோ கேட்ட ஒரு பாட்டு இப்போவும் அந்த பாட்டை வந்து வாழ்ந்துட்டுருக்கு. அந்த பாட்டை வந்து யாருக்காக எழுதுனாங்க, விஜயகாந்த் சாருக்காக எழுதுனாங்க. இப்போவும் அந்த தேர்தலில் எங்கேயாவது பிரச்சாரம் போகிறப்ப அந்த பாட்டு அவருக்கு ஒலிக்கும் போதெல்லாம் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். பரவாயில்ல. கருப்பு நிலா அப்படின்னு சொல்லும் போது ஒரு ஹீரோனா
வெள்ளையா இருக்கணும், ஸ்மார்ட்டா, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு. இதை உடைச்சிட்டு வந்தவங்க ரஜினி சாரை சொல்லுவாங்க, இன்னொன்று வந்து விஜயகாந்த் சாரை சொல்லுவாங்க. அப்படி தமிழ் சினிமாவில் வந்து கொடிகட்டி பிறந்தவர் அவருக்கு இந்த மாதிரியான பாடல்கள், இன்னும் நிறைய பாடல்கள் இருக்கு. ராஜ்யம் படத்தை கூட தலைவன் தலைவன். ஆமா, ராஜ்யம்ல வந்து ஆல்பமாவே அது வந்து எல்லாமே வந்து ஸ்னேகன் தான் எழுதுறாரு. ஸோ ஆனால் ஒரே ஒரு பாட்டு, ஓப்பனிங் பாட்டு மட்டும் டேரக்டர் என்ன சொல்றாரு, வாலி சார்ட்ட வாங்கிட்டு வந்துடலாம். ஏன்னா வாலி சார் எழுதுனா ஒரு இது இருக்கும். ஸோ அந்த டைமில் ஒரு சென்டிமெண்ட் இருக்கும். வாலி சார் ஓப்பனிங் சாங் எழுதுனா ஓகே போதும் அப்படின்ற மாதிரி. அது வந்து விஜயகாந்த் சாருக்கு தெரிஞ்சுது. ஏன் இந்த பாட்டையும் அவனே எழுத விட, யார் சொன்னா அப்படின்னு. அப்புறம் வந்து அவர் கூப்பிட்டு சாப்பாடுலாம் போட்டு, நீங்கள் தான் மொதல் பாட்டும் எழுதுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மொதல் பாட்டு எழுதினோடனே அப்போ தான் வந்து அது தோணுச்சான், தலைவன் தலைவன் இவன் தான் தலைவன், தமிழன் தமிழன் இவன் தான் தமிழன். ஸோ அதில் வந்து ஒரு லைன் இருக்கும், கோட்டை முதல் குமரி வரை ஒரு மாலையை கட்டுங்க, அதை அள்ளி கொடுக்க இவன் தோள்களுக்கு போடுங்க அப்படின்னு. ஸோ ஏழை மனங்களில் வாழும் இவனுக்கு இவனுடைய தோள்களில் அந்த மாலையை போடுங்க அப்படின்ற மாதிரி வந்து எழுதியிருப்பார். பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த ஆல்பம்லேயே வந்து அந்த பாட்டு வந்து ஸ்னேகனுக்கு வந்து ரொம்ப ஸ்பெஷல்னு சொல்லுவார். ஏன்னா நமக்கு அந்த பாட்டு இல்லைன்ற ஆயிடுச்சு, ஆனால் அந்த பாட்டை நம்மளே மறுபடியும் தேடி வர்றப்ப நாம் தேடி கொடுத்தவருக்கு நம்ம ஒரு விஷயம் பண்ணணும்னு இல்லை, அதை வந்து நம்ம பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பேசியிருப்பார். எனக்கு அது ரொம்ப பிடிச்சது. பரவாயில்லையே, என்ன மாதிரி ஒரு மனசு இருக்கும், இப்படி ஒரு பாட்டு வந்து நம்ம ஏன் எல்லா பாட்டுமே ஸ்னேகனே எழுதிட்டுமே, ஏன் வாலி சார் தான் எழுதணுமா எல்லா இதுவும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்பார். ஸோ இன் ஃபியூச்சர் அதுக்கப்புறமா வந்து விருதகிரி படம் அவர் பண்ணுறப்ப மறுபடியும் வாலி சார்கிட்ட போனார். அப்போ வந்து நம்ம தனியாக ஒரு பாட்டு வேணும் சார், நம்மளுடைய அரசியலுக்கும் நீங்கள் பாட்டு எழுதணும் அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த டைமில் வந்து அவருக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப ரொம்ப வாலி சாருக்கு வந்து விஜயகாந்த் சார் ரொம்ப பிடிக்கும். ஸோ அப்போ நிறைய இஷ்யூஸில் அந்த ஸ்ரீலங்கன் ப்ராப்ளம், இலங்கை தமிழர்கள் பிரச்சனைலாம் இது இருக்கிறப்ப அதுக்கு ஒவ்வொரு முறையும் குரல் கொடுத்தவர்கள் யாருன்னு முன்னிலையில் வந்து நின்றவர் வந்து விஜயகாந்த் சார். ஸோ அப்போது பார்ப்பார்ல, ஸோ இவருமே வந்து அப்போ வந்து கருத்தரங்கெலாம் இது போடுவார். ஸோ இந்த இலங்கை தமிழர்கள் வந்து நம்மளுடைய தொப்புள் கூடி உறவுகள் அங்கே வந்து அழிக்கப்படுது, அங்கே வந்து கொல்லப்படுது அப்படின்றப்ப நீங்கள் எப்படிங்க அமைதியாக இருக்கீங்க அப்படின்ற மாதிரிலாம் இவர் அப்போவே வந்து பேசியிருப்பார். ஸோ அந்த மாதிரி டைமில் இருக்கிறப்ப இவர் வந்து வெளிப்படையாக வந்து எனக்கு இது வந்து ஒரு அரசியல் பாட்டு மாதிரி வேணும், ஸோ இதில் வந்து மக்கள் ஏமாறக்கூடாது, மக்கள் வந்து காசுக்காக இது வாங்கக்கூடாது அப்படின்னோடனே அது எல்லாத்தையுமே வந்து விருதகிரியில் வந்து பாட்டாக வச்சிருப்பாரு. டமக்கு டமக்கு டம டம் டம், ஏன்னா அந்த முரசு கொட்டுற ஒரு இசையில கட்சியோட சின்னமா முரசு இருந்துச்சு, சூப்பராக இருக்கும். மக்கள் ஒருபுறம் தெய்வம் மறுபுறம் மக்கள் மனதில் வாழும் ஒருவன் அப்படின்ற மாதிரி வந்து அந்த பாட்டுடைய பல்லவி ஆரம்பிக்கும், சூப்பராக இருக்கும். ஸோ அதில் அவர் சொன்ன எல்லா விஷயமே விஜயகாந்த் வந்து அப்போ ரூலிங்கில் இருக்கிற டிஎம்கே அவருக்கு ஆப்போசிட்டில் இந்த கொள்ளை அடிக்கிற பணத்தெல்லாம் வச்சுட்டு இவங்களை வந்து நம்மளை ஏமாத்துறாங்க, அது நீங்கள் புரிஞ்சுக்குங்கன்னு அது சொல்கிற மாதிரி ஒரு சரணம் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து இவர் வந்தால் என்ன பண்ணுவாங்க, ஸோ நாம் வந்தால் நம்ம வந்து இதெல்லாம் வந்து அடித்து ஓட விடுற ஒரு காலம் வரும், அப்போ நம்ம பார்த்துக்கலாம். அதுக்கு இதெல்லாம் வந்து எப்படி வரும் அப்படின்னா, பிரச்சனைனா எதுக்குன்னு ஒதுங்குற நீங்கள் இருந்தீங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது, நமக்கும் அதில் பங்கு இருக்குது அப்படின்னு சொல்லி இறங்குறவன் தான் அரசியலில் வந்து வர முடியும். ஸோ இது எல்லாத்தையுமே வந்து அந்த பாட்டு சொல்லியிருக்கும். எம்ஜிஆர் அவர்களுக்கு நான் ஆணையிட்டால் எப்படியோ அந்த மாதிரி விஜயகாந்த் சாருக்கு இந்த ஒரு பாட்டு, மக்களை உண்மையா நேசிச்ச ஒரு மனிதனுக்கு ஒரு ட்ரைபூட்டான ஒரு பாடல் தான் கண்டிப்பா வாலி சார். அது நிறைய பேருக்கு தெரியாது, ஆனால் இந்த நேர்காணல் வந்து நான் கண்டிப்பா பார்ப்பாங்க, இதுக்கப்புறம் ஆடியன்ஸ் பார்ப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அது மாதிரி இன்னொரு விஷயம், கம்மிங் பேக் டு ராசாத்தி ஒன்று, அவரோட மறைவுக்கு பிறகு பல இடங்களில் ஒலிக்கப்பட்ட பாடல்களை இதுவும் ஒன்று. இன்றைக்குமே அதை வந்து மக்கள் கொண்டாடிட்டு இருக்காங்க. இன்றைக்குமே அவருடைய சமாதியில் வந்து பல ரசிகர்களும் சரி, பல தொண்டர்களும் சரி, பல பொதுமக்களும் சரி போய் பார்த்து வராங்க. இந்த ஒரு பாட்டு அப்படின்றது வந்து ரொம்ப ஸ்பெஷல். அது வந்து ஒரு லவ் ஃபெயிலியர் அந்த மாதிரியான ஒரு பாட்டாக இருந்தாலும் கூட அதை வந்து அவரோட மறைவுக்கு பிறகு நிறைய ரிலேட் பண்ணி பார்க்க முடிஞ்சுது. அந்த பாட்டை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். ஸோ அதில் வந்து தமிழாகவே நிறையா அழகாக எழுதியிருப்பார். ஸோ ராஜா சார் டியூன் கொடுத்த உடனே அப்போல்லாம் கம்போசிங் செஷனே ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடக்கும். ஸோ இந்த படமே ஆக்சுவலாக வந்து இந்த 6 பாட்டு வாங்கினதுக்கப்புறம் சுந்தரராஜன் சார் வந்து பாட்டை வச்சு படத்தோட கதையை பில்ட் பண்ணார். ஸோ அந்த கதையை வந்து கொண்டு போய் விஜயகாந்த் சார்ட்டு சொன்னார். அப்போ வந்து சட்டம் ஒரு இருட்டரைன்னு பெரிய படம் பண்ணிட்டார், கமர்ஷியல். ஸோ எல்லோரும் என்ன சொல்கிறாங்க, இன்னொரு கமர்ஷியல் படம் பண்ணு, இது வேணாம் அப்படின்னாங்க. இல்லை நம்ம இந்த மாதிரி படம் பண்ணலாம், இது எக்ஸ்பெரிமெண்ட்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி அவர் ஓகே சொன்னார். சரி, ஒரு மாதிரி நல்லா தான் கதை இருக்குது, பாட்டை கேட்குறாரு, அப்போ தான் இந்த பாட்டு சூப்பராக இருக்கே இந்த பாட்டு அப்படின்னு உடனே அந்த ஃபீல்டில் தான் அது ஓகே ஆகி அப்படியே போகுது.
ஸோ அப்போது இந்த பாட்டுக்குள்ளே வந்து ராஜா சார் வந்து சொல்கிறாங்க, ஸோ தமிழில் அழகாக எழுதுங்கண்ணா, அந்த மாதிரி இதெல்லாம் வேணும்ண்ணா அப்படின்னோடனே அவங்க கம்போசிங் சிட்டிங்கே வந்து ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். ஏன்னா ஒரு ½ அன் ஹவரில் அந்த பாட்டு முடியணும். ஓகே, அந்த நோட்ஸ் போகிற நொட்டேஷன்ஸ் போகிற அந்த டைமுக்குள்ளே வாலி சார் எழுதிட்டுருவார். அது வந்து என்னன்னா ஒரு அபார நம்பிக்கை. வாலி சார் எழுதுறது அந்த டியூனுக்குள்ளே கரெக்டாக இருக்கும். அந்த ஒரு நம்பிக்கை வந்து எப்பயுமே ராஜா சாருக்கு இருக்கும். ஸோ அந்த டியூன் கொடுத்து அந்த கொஞ்ச நேரத்துலேயே வந்து அந்த பாட்டு வாங்கினது, அது சுந்தரராஜன் சார் வந்து அவ்வளோ அழகாக வந்து ஐயோ இது என் படத்தில் வரப்போதா, இந்த எனக்குன்னு இருக்க போதா அப்படின்ற அவர் கொண்டாடின அந்த தருணம் வந்து ரொம்ப ஸ்பெஷல். ஸோ அதை அப்படியே கட் பண்ணி ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்போது படத்தில் எவ்வளோ பாட்டை வந்து ஓப்பனிங் சாங்காக மாற்றலாம். ஆனால் ஒரு ஓப்பனிங் சாங்கே ஒருத்தவன் தாலாட்டு பாடுறான். அந்த தாலாட்டுக்குள்ளே தன்னுடைய வாழ்க்கை வழிகளையும் அவன் வந்து ஒரு பொண்ணுக்காகவும் பிரிவையும் வந்து ஏக்கத்தையும் அப்படின்ற அந்த ஏக்கத்தை வந்து சொல்றான். இதை தான் நம்ம வந்து முதல் பாட்டா வைக்கிறோன்றப்போ ரொம்ப ரொம்ப அந்த காலகட்டத்தில் ரொம்ப புதுசான ஒரு சுச்சுவேஷன். ஏன்னா ஒன்று இளையராஜா சார் வந்து தொடங்கி வைக்கிற மாதிரி ஒரு பாட்டு இருக்கும், இல்லை அந்த டைட்டில் கார்டுக்காக வேறு ஏதாவது பாட்டு போடுவாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப வித்தியாசமான ஒரு பாணியில் வந்து படம் ஓப்பன் ஆகுது. ஒரு கேரக்டரை பற்றி சொல்கிறாங்க, அந்த கேரக்டர் பாட்டு பாட போகுதுன்னு. சரி என்ன தான் பாட்டு பாடும்னு நீங்கள் ஒரு எதிர்பார்ப்பில் இருக்கிறப்ப ராசாத்தி உன்னை காணாத நெஞ்சுன்னு சொல்லி உங்களை உட்கார வைக்கிறாங்க. ஸோ அந்த பாட்டுக்குள்ளே வந்து சந்தித்ததும் சிந்தித்ததும் அம்மாடி நீதான் இல்லாத நானும் வெண்மேகம் வந்து பாடாத மேகம், என்ன மாதிரி இது இருக்கும். கண்ணுக்கு ஒரு வண்ணக்கிளி, காதுக்கு ஒரு கானக்குயில், நெஞ்சுக்கு ஒரு வஞ்சிக்கொடி நீதான் அம்மா, அத்தை மகளோ மாமன் மகளோ, சொந்தம் எதுவோ பந்தம் எதுவோ. ஸோ இது எல்லாமே வந்து அந்த வார்த்தை நீங்கள் இதை தாண்டி ஆல்டர்னேட் வார்த்தை எது போட்டாலும் சரி என்னப்பா இது பெஸ்ட்டுப்பா, இதை தாண்டி என்னப்பா சொல்ல முடியும் அப்படின்ற மாதிரி வந்து வாலி சார் எழுதியிருப்பார். ஸோ இதில் எல்லா விஷயங்களுமே நீங்கள் நுணுக்கங்களாக கவனிக்கிறப்ப வந்து நீங்கள் ஒரு பாட்டு வரியை எப்படி எழுதணும்னு கற்றுக்கலாம், ஒரு பாட்டை வந்து எப்படி நம்ம வாங்கணும்னு கற்றுக்கலாம், ஒரு பாட்டோடைய பிக்சரைசேஷன் எப்படி இருக்கலாம்னு நம்ம வந்து கற்றுக்கலாம். இது எல்லாமே அமைஞ்ச பாட்டு தான் ராசாத்தி உன்னை காணாது நெஞ்சு. ரொம்ப சூப்பராக சொல்லியிருந்தீங்க ப்ரோ. அதே மாதிரி வந்து வானத்தை போல படத்தில் வந்து எங்கள் வீட்டில் எல்லா நாளும், அந்த படமே வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு திரைப்படம். அதில் வந்து எல்லா பாடல்களுமே சூப்பராக இருக்கும். பட் பர்டிகுலராக அந்த ஒரு பாட்டு எங்கள் வீட்டில் எல்லா நாளும் பாட்டு வந்து அது வந்து ஒரு ஹிந்தி பாட்டோட இன்ஸ்பிரேஷன். டாக் அப்படின்ற ஒரு மூவியில் வந்து தில் திவானா அப்படின்னு தான் அந்த பாட்டு இருக்கும். சரி அந்த பாட்டு மாதிரி ஒரு பாட்டு வேணும்னு சொல்லி அந்த பாட்டிலே வந்து கம்போஸ் பண்ணியிருப்பாங்க எஸ்.ஏ. ராஜ்குமார் சார். அந்த பாட்டை வந்து 2 பேர் எழுதியிருப்பாங்க, முத்துக்குமார் அண்ட் பா விஜய் 2 பேருமே எழுதியிருப்பாங்க. ஸோ இந்த பாட்டில் வந்து அவங்க ஹோல் ஃபேமிலியோட செலிப்ரேஷன் சொல்லணும். இன்னைக்குமே அந்த கூட்டு குடும்பங்கள்லாம் இருக்கக்கூடியவங்க கொண்டாடுற ஒரு பாடல் இது. எங்கன்னா ஷூட்டிங் ஸ்பாட்டில் வராங்க, இந்த மாதிரி சுச்சுவேஷன் இந்த இது சொல்கிறாங்க. அப்போலாம் வந்து விக்ரமன் சார்ட்ட எழுதுறதுனா வந்து ஒவ்வொருத்தவங்களும் வந்து ஒரு புக்கு போட்டிருப்பாங்க. ஏன்னா அவர் அப்ரூவே பண்ண மாட்டார், இதை விட இன்னும் நல்லா எழுதலாமே, இதை விட இன்னும் கொடுக்கலாமேன்னு சொல்லி. ஸோ புக்கு போடுற அளவுக்கு வந்து இவங்க வரிகளை எழுதிட்டு வருவாங்க. அதுலேருந்து அவர் செலக்ட் டிக் அடிக்கிறதுலாம் ரொம்ப ரொம்ப பெரிய. அதனால தான் அந்த பாடல்கள் எல்லாமே வந்து இத்தனை காலம் கடந்தும் நம்ம வந்து அதை ரசிச்சுட்டு இருக்கோம். ஸோ அதில் வந்து விஜயகாந்த் சாருக்காக வரிகள் கண்டிப்பாக ஒவ்வொரு பாட்டிலையும் ஒன்று வைப்பாங்க. அந்த மாதிரி வந்து சிலுவைகளை நீ சுமந்து மாலைகள் எமக்கு சூட்டினாய், சிறகடிக்கும் நிலவுக்கெல்லாம் வானத்தை போல மாறினாய். இந்த வரி வந்து அந்த டைமில் இண்டஸ்ட்ரி இருந்த நிலவரம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அவர் வந்து மாற்றி விட்ட அந்த நேரம், அப்புறம் அவர் உதவி பண்ண ஒரு விஷயம், இது எல்லாமே வந்து அவர் உதவி பண்ணுற விஷயம் எல்லாருக்குமே தெரியும். சரி அப்போ அதை நம்ம வந்து எங்கெல்லாம் வைக்கலாம், எப்படியெல்லாம் வந்து சொல்ல முடியுமோ, சுவாரஸ்யமாக சொல்ல முடியுமோ அவங்க அப்படி எழுதியிருப்பாங்க. ஸோ ஒரு கொண்டாட்டத்தின் ஒரு வெளிப்பாடு தான் வந்து எங்கள் வீட்டில் எல்லா நாளும். அதில் வந்து கதையோடு அவர் சொன்ன ஒரு விஷயம், ஒரு சேவல் தான் அடை காத்தது அதிசயம் பாருங்கள் அண்ணனை வாழ்த்துங்கள். ஸோ அதில் வந்து பெரிய அண்ணனையும் வாழ்த்தணும், விஜயகாந்த் அவர்களையும் நம்ம வாழ்த்துவோம். ஸோ அந்த மாதிரி வாழ்த்துற பாட்டு மூலமாகவே வாழ்த்துறதுலாம் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். ஸோ அதை கேட்குறப்ப விஜயகாந்த் சாருக்கு வந்து ரொம்ப பிடிச்சிது இந்த பாட்டு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதை பிக்சரைஸ் பண்ணும்போதுமே வந்து டூயல் ரோலும் பண்ணும். ஏன்னா இந்த பக்கம் எங்காவும் ஒரு இது ஃபுல்லாக முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வயசான கேரக்டர்லேயும் பண்ணணுன்றப்ப அந்த படம் பண்ணும்போது விக்ரமன் சார்லாம் இப்போ ஒரு சண்டை இதுதான், ஒரு கோவத்தில் இருந்தாங்க 2 பேரும்.
ஆனாலுமே வந்து அந்த பாட்டுக்கும் படத்துக்கும் அவர் போட்ட மெனக்கெடல் ரொம்ப பெருசுன்னு சொல்லி. ஏன்னா இன்னொரு விஷயம் நான் கேள்விப்பட்டேன், அப்போ வந்து ஒரு ஆக்ஷன் ஹீரோ அவர். அப்படி இருக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷனில் இந்த மாதிரியான ஒரு படம், ஃபைட் கிடையாது, எதுவுமே கிடையாது அப்படின்னும் போது இது எப்படி விஜயகாந்த் அக்செப்ட் பண்ணாரு அப்படின்ற ஒரு விஷயமே பல பேருக்கு ஒரு ஆச்சரியமா இருந்தது. பட் அந்த திரைப்படம் வெளியாகி பிளாக் பஸ்டர் அதெல்லாம் அடுத்த கதை. பட் இந்த மாதிரியான ஒரு திரைப்படத்தை சூஸ் பண்ணுறதுக்குனே ஒரு கட்ஸ் வேணும் இல்லை? ஏன்னா அவர் தனி ட்ராக்ல போயிட்டு இருக்காரு, ஆக்ஷன் மூவிஸ், போலீஸ் கிட்ட இந்த மாதிரி விஷயம், ஒரு சாஃப்டான ஒரு டோனில் ஒரு படம் பண்ணுறாரு, அதையுமே ஆடியன்ஸ் வந்து ஏற்றுக்கிறாங்க. அது அப்போ வந்து டைரக்டர் மேலே இருக்கிற நம்பிக்கை, ஸ்டோரி மேலே இருக்கிற கான்ஃபிடென்ஸ். இப்போ நம்ம நிறைய படங்கள் பார்க்குறப்ப மலையாள படங்களில் இருக்கிற ஆரிஜின் வந்து தமிழ் சினிமாவுக்கும் வரணும்னு ஃபீல் பண்ணுறோம்ல. ஆனால் அந்த காலங்களில் வந்து விக்ரமன், அதுக்கப்புறம் வந்து எஸ்வி சேகர், இவங்களுடைய படங்கள்லாம் வந்து ஆக்சுவல் படங்கள், நம்மளை வந்து நிஜ வாழ்க்கையை வந்து பிரதிபலிக்கிற படங்கள். ஸோ பாலு மகேந்திரா சார் அதை பண்ணார், கேபி சார் அதை பண்ணார். ஸோ அவங்களுடைய படங்கள்லாம் நீங்கள் வந்து ஒரு என்ன சொல்கிறது, அதை வந்து நீங்கள் வந்து ட்ராமடைஸ் பண்ண முடியாது. ஸோ நார்மலாக நம்ம வாழ்க்கையில் என்ன நடக்குது, நம்ம வாழ்க்கையோட ஒரு விஷயத்தை வந்து பொருத்தி பார்க்குறோம் அப்படின்றது தான் வாழ்வியலை வந்து படமாக்குவாங்க. ஸோ அதுக்கு எடுக்கிற எஃபர்ட் வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் வேறுபடும். ஸோ பாலு மகேந்திரா சார் ஒரு ஸ்டைல், ஸோ பாலச்சந்தர் சார் ஒரு ஸ்டைல், எஸ்வி சேகர் ஒரு ஸ்டைல், வி சேகர் ஒரு ஸ்டைல், அதே மாதிரி இப்போது விக்ரமன் சார் ஒரு ஸ்டைல். ஸோ அந்த டைமில் வந்து இந்த மாதிரி ஒரு குடும்பம் இருக்குது, அந்த குடும்பம் ஸ்பெஷலாக இருக்குது. ஸோ அந்த ஸ்பெஷலான குடும்பத்துக்குள்ளே இப்போ இங்கே வந்து கான்ஃப்ளிக்ட்டும் பெருசாக வைக்கணும். ஸோ இந்த கான்ஃப்ளிக்ட்டுக்கு ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் நம்ம படத்தை அடுத்தடுத்து என்ன நடக்கும், என்ன எப்படின்றத சுவாரஸ்யமாக பார்க்க முடியும். ஸோ அந்த கான்ஃப்ளிக்ட்டையும் உருவாக்கணும். ஸோ அதெல்லாம் வந்து அழகான ஒரு எரா தமிழ் சினிமாவுக்கு. இல்லை இப்பயும் அந்த மாதிரி படங்கள்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஆசையாக இருக்கும் நமக்கு. அந்த மாதிரிலாம் நம்ம இருந்தது, அந்த மாதிரி படங்கள்லாம் இப்போது ரொம்ப குறைவினத்தை வரதே இல்லை அப்படின்றது தான் சொல்கிறேன். எனக்கு தெரிஞ்சு அதான் சொல்கிறேன்ல, அதுக்குன்னு ஒரு நேரம் வரும், காலம் வரும்னு வாங்கல்ல. அதுக்கான இயக்குனர்கள் எல்லாருமே இப்போ நம்ம ஒரு எதிர்பார்ப்பு இருக்குல்ல, சரி நம்மளால் ஏன் அந்த மாதிரி ஒரு படத்தை பார்க்க முடியல, நாளைக்கு நாம் ஒரு இயக்குனராக உருவாகும் போது தான் நம்மளால் அந்த சான்ஸ் கிடைக்கிறப்ப அதை யூட்டிலைஸ் பண்ண முடியும். ஸோ அந்த சான்ஸ் கிடைக்கிறப்ப அந்த இப்போ இருக்கிற படம் பண்ணுற இயக்குனர்களும் சரி, படம் பண்ண போகிறவங்களும் சரி, அதை யூட்டிலைஸ் பண்ணி நம்ம அந்த ரியலிஸ்டிக் சினிமாவை வந்து மறுபடியும் கொண்டு வருவாங்க. ஏன்னா வந்து இப்போ இருக்க இயக்குனர்கள்லாம் அந்த வன்முறை சார்ந்த விஷயங்கள் அப்படி தான் போயிட்டுருக்கு, குடும்பம் சார்ந்த விஷயங்கள்லாம் வந்து. ஏன்னா இப்போது நிறைய பேர் வந்து புது படங்களை பார்க்கறத பழைய ரீலீஸ் படங்கள் நிறைய கொண்டாடுதை நம்ம சமீப காலமாக பார்த்துட்டு வரோம். ஒரு பேட்டியில் வந்து செல்லுமணி சார் சொல்லியிருந்தேன், அந்த படம் பற்றின அனுபவங்களை சொல்லியிருந்தேன். அவ்வளோ ரிஸ்க் எடுத்திருக்காங்க அந்த படத்துக்கு, அந்த மலை ஏற சீன்ஸாக இருக்கட்டும், இல்லை வந்து இன்றைக்கெலாம் ஈஸியாக டூப் போட்டு எடுத்துகிட்டு போயிட, அதுவும் ரிஸ்க்கு தான். பட் இருந்தாலும் வந்து அவரே நிறைய ஸ்டன்ட் சீக்வன்ஸ் வந்து விஜயகாந்த் சாரே பண்ணுவாராம். ஸோ அந்த படத்துக்கு வந்து விஜயகாந்த் சாருக்கு பெரிய கான்ஃபிடென்ஸ் வந்து கொடுத்தது வந்து ராவுத்தர் அவர்கள் தான். ஸோ அந்த படத்தோடைய கதையை கிட்டி இது எப்படி அப்படின்ற மாதிரி தான் யோசிச்சு ராவுத்தர் தான் வந்து நாம இது பண்ணலாம், இந்த படம் நல்லா வரும் அப்படின்னு சொல்லி 100வது படம் வேற அது ப்ரொடியூஸ் பண்றாரு. ராவுத்தர் அவங்களே வந்து ப்ரொடியூஸ் பண்றாங்க, இந்த படம் வரும் நல்லா இருக்கும் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கான்ஃபிடென்ஸ் பூஸ்ட் பண்ணதெல்லாம் வந்து ராவுத்தர் இந்த பக்கத்துல இருந்து. ஸோ அந்த டைமில் அந்த மாதிரி ஒரு படம் வந்து ராஜா சார் மியூசிக்கில் அந்த ஒரு என்ன சொல்கிறது ஷோலே மாதிரி அவர் வந்து இன்ஸ்பயர் பண்ணி சொல்லுவார். ஸோ அந்த படத்தை வந்து நம்ம சாயலில் என்ன கொடுக்க முடியும், இங்கே இருக்கிற விஷயத்தை என்ன பண்ண முடியும்னு. ஏன்னா அப்போ வந்து ரிப்பீட் ஆடியன்ஸும் நிறையா இருப்பாங்க. ஸோ ஒரு வாரம் 7 நாள் ஓடுதுன்னா அதில் ஒரு 2 நாள் 1 நாள் வந்து நிறைய பேர் வந்து ரிப்பீட் ஆடியன்ஸ் அப்போ நிறையா பேர் போவாங்க விஜயகாந்த் அவர்களை பார்க்கறதுக்காக வந்து. அதனால் அந்த படத்துக்கான இருக்கிற விஷயமே வேறு. அதுவும் இல்லாமல் பரபரப்பாக வந்து படம் போய்கிட்டே இருக்கும். அதுலேயும் ராஜா சார் சாங் வச்சிருப்பாரு, ஆட்டமா தேரோட்டமா. ஆக்சுவலி நிறைய கேள்வி அந்த ஃபர்ஸ்ட் அந்த கதையில வந்து பாடலே இல்லையா, பட் வந்து விஜயகாந்த் சாருக்காக நம்ம வைக்கணும். ஏன்னா அவருக்கான மார்க் இவர் தான். ஏன்னா கடைசி நேரத்தில் பாட்டு வேணும்னு சொல்லி அவர் கேட்டார். என்னப்பா இப்போ வந்து பாட்டு கேட்குற அப்படின்றப்ப, சார் நாளைக்கு நான் இங்கே வந்து ஷூட் பண்ணுறேன், எனக்கு எப்படியா பாட்டு அனுப்புங்க அப்படின்னு சொல்லி அப்படி கேட்கவும் ராஜா சார் கிட்டலாம் போனால் மினிமம் ஒரு 1 வீக்கோ இதுக்கு முன்னாடி சொல்லணும். ஸோ அந்த மாதிரி ரொம்ப கடைசி நேரத்தில் நாளைக்கு ஷூட்டு சார் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கேட்குறாங்க. என்னப்பா இப்படி சொல்கிற அப்படின்ற மாதிரி. அப்புறமா வந்து அவர் இது பண்ணி லிரிசிஸ்ட் பிடிச்சி அதுக்கப்புறமா வந்து ப்ரைஸுடன் எழுதியிருப்பார் அந்த பாட்டு. அப்புறமா டக்குன்னு எழுதி நைட்டு வந்து அடுத்த நாள் நைட்டு வந்து கேசட் போகுது. அவங்க கரெக்டாக அதை ஷூட் பண்ணிகிட்ருக்காங்க, மாண்டேஜ்லாம் எடுத்து இதுவாக ஷூட் பண்ணிகிட்ருக்காங்க. அதெல்லாம் வந்து மேஜிக் அந்த பாட்டெலாம். அப்படி அவசரப்பட்டு எடுத்து இவ்வளோ ஹிட் ஆகுது அப்படின்னா அதுதான் ராஜா. சில நேரங்களில் அந்த பாட்டு வந்து வெயிட் பண்ணும். ஓகே இந்த பாட்டு வந்து இதுக்கான லைஃப் வந்து எப்படி வரும்னே தெரியாது.
திடீர்னு வரும், திடீர்னு வந்து அதை நம்மளை இது பண்ணுவோம். ஸோ அந்த ஒரு நல்ல கதை வந்து அதுக்கான நாயகர்களை அதுவே தேர்ந்தெடுத்துக்கும் அப்படின்ற மாதிரி பாடல்களும் அது தேர்ந்தெடுக்கும். அண்ட் விஜயகாந்த் சாரோட லைஃப்ல ஒரு முக்கியமான திரைப்படம் அப்படின்னா அவரோட அரசியல் ரீதியாகவும் சரி, அவரோட கேரக்டரிசம் சரி, ரமணாவை சொல்லலாம். நிறைய புதுமுக இயக்குநர்களுக்கு வாய்ப்பு கொடுத்திருந்தாரு. அப்போ இன்னைக்கு முன்னணி இயக்குனர் இருக்கக்கூடிய ஏஆர் முருகதாஸ் அவர் தான் அந்த படத்தினுடைய இயக்குனர். பொலிட்டிக்கலாகவுமே நிறைய விஷயங்கள் வந்து அந்த படம் பேசியிருக்கும். அதில் வந்து ஒரு பாட்டு வரும், வானவில்லை அப்படின்ட்டு, அதுவும் ராஜா சார் தான் மியூசிக். ராஜா சாரோட பெஸ்ட் சாங்ஸ் நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். பட் விஜயகாந்த் சாருக்காக போட்ட பெஸ்ட் சாங்ஸில் கண்டிப்பாக இந்த பாட்டும் இருக்கும். 2 வருஷன்ல வந்துச்சுன்னு நினைக்கிறேன் அந்த பாட்டு. சாதனா சார் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த பாட்டு வந்து பழனி பாரதி அவர்கள் தான் எழுதிப்பாங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பாடலாசிரியர்களில் ஒருவர். ஸோ அந்த பாட்டோடைய இதுவே எதுன்னா, ஸோ பல வேறு நாட்டு குழந்தைகளும் இருக்காங்க, வேறு எதுவுமே இருக்காங்க. ஸோ அதுக்கு ஒரு ஓமையாக சொல்கிற விஷயம், குயில் வந்து கூவுது, அதுக்கு என்ன நீங்கள் இது சொல்ல முடியும்? ஒரு மழலை வந்து கத்துது, அதை வந்து எதை வச்சு நீங்கள் வந்து பிரிப்பாங்க? அந்த மாதிரி வந்து ஜாதி மதங்கள் இது எல்லாத்தையுமே கடந்தது தான் மனிதருடைய வாழ்க்கை. நீங்கள் கட்டமைச்சுக்கங்க, நீங்கள் இது பண்ணுங்கள். ஆனால் இது எதுவுமே இல்லாத ஒரு மனிதத்துவத்தை வந்து சொல்கிற ஒரு பாடல். ஏன்னா அந்த பாட்டுக்குள்ளே இருக்கிற வேல்யூ அது ரொம்ப இது. அதை வந்து ஒரு மெலடி பாட்டுக்குள்ளே இதை சொல்கிறாங்க. அந்த படத்துலேயே வந்து அதில் அவங்க காட்டுற மாண்டேஜும் அதுக்கேற்ற மாதிரி. ஸோ இதில் வந்து என்ன அந்த அமெரிக்காக்கார பொண்ணு வருவாங்க, இவங்க வெவ்வேறு நாட்டை சார்ந்த குழந்தைகள் இருப்பாங்க, எல்லாருமே அதை ஏற்றுக்குவாங்க, எல்லாருமே அதை வந்து இது பண்ணுவாங்க. ஸோ இது எல்லாத்தையும் கடந்தது தான் நம்ம வாழ்க்கை அப்படின்றத வந்து ப்ரெசென்ட் பண்ணுவோம். அந்த மைல்டான மியூசிக்கு, அந்த பிஜிஎம்மு. ஸோ ராஜா சார் அந்த படத்துக்கு வந்து என்ன சொல்கிறது, இப்படி இருந்த படம் இப்படி மாறும்னு பல இடங்கள்லாம் சொல்லுவாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி வந்து ராஜா சார் இஸ் டூயிங் மேஜிக் ஃபார் ஆல். அது ஸ்க்ரீன் பிளேவாக வந்து நம்ம என்கேஜ் பண்ணியிருந்தா கூட அவரோட மியூசிக் வந்து அடுத்த லெவலுக்கு அந்த திரைப்படத்தை கொண்டு போயிருக்கும். முக்கியமாக அந்த பாடலில் ஒரு வரி இருக்கும், ஜாதி என்ன கேட்டு விட்டு தென்றல் நம்மை தொடுமா, தேசம் என பார்த்து விட்டு மண்ணில் மழை விழுமா அப்படின்றதுலாம் வந்து அந்த ஜாதி ரீதியான விஷயங்கள் சமயத்தை கூட நம்ம பார்த்துருப்போம், ஆணவ கொலைகள்லாம். சரி, அந்த மாதிரியான வரிகள்லாம் வந்து இந்த சொசைட்டிக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ட் நினைக்கிறீங்க? ஏன்னா இது ஏன் ரொம்ப முக்கியம் அப்படின்றப்ப, இதை நீங்கள் கேட்டீங்க, ரொம்ப நாளுக்கு முன்னாடி எங்கேயோ கேட்டிருப்பீங்க. அந்த கேட்டது உங்களுக்கு இருக்கிறப்ப அந்த கருத்தியல் வந்து உங்களுக்குள்ளே பதியும். ஸோ அது பதிகிறப்ப என்ன பண்ணுவோம், நம்ம அந்த ஒரு ஜோனையே வந்து பெருசாக எடுத்துக்க மாட்டோம். இப்போது எவனா அதை பற்றி ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தோ இதை பண்ணி பேசுகிறப்ப நீங்கள் பேசிக்கங்க, எனக்கு அது வேணாம், அந்த தெளிவு நமக்குள்ளே வரும்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அதை ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து ஹேண்டில் பண்ணணும். அது வந்து இப்போ நம்ம படம் பண்ணுறப்பையும் சரி, அதை வந்து நீங்கள் பாட்டில் சொல்கிறப்பையும் சரி, அதில் நீங்கள் எந்த அளவுக்கு வந்து அதில் தெளிவாக இருக்கீங்கன்றது தான் முக்கியம். ஏன்னா நீங்கள் சொல்ல போகிறது, நீங்கள் அதை கேட்க போகிறது வந்து 10 பேரோ 100 பேரோ கிடையாது, கோடி பேர், அதுக்கு அடுத்த தலைமுறையும் கேட்பாங்க. ஸோ அதில் வந்து நீங்கள் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணுன்றது தான். ஸோ அதில் நான் வந்து ரொம்ப பாராட்டுறது வந்து முருகதாஸ் சார். அதை வந்து எந்த மாதிரியான ஒரு இதில் வந்து அந்த சுச்சுவேஷன் கொடுத்து, ஸோ இப்படி தான் இருக்கணும்னு சொல்லி ராஜா சார்கிட்ட கேட்டு வாங்கினது. பழனி பாரதி அவர்கள் அதை வந்து வடிவமைச்சு அந்த பாட்டை வந்து கொடுத்தது. ஸோ அது வந்து எல்லாருமே சேரணும்னு வாங்கல, எல்லாருமே கை கோர்த்த ஒரு வெற்றி தான் ரமணா. எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்னென்னா, இப்போ சமீப காலத்தில் நிறைய பேர் வந்து இந்த கூண்டுக்குள்ளே என்ன வச்சு அப்படின்ற பாட்டு கேட்குறாங்க. அவரோட மறைவுக்கு பிறகு அந்த மாதிரி பாடல்கள்லாம் ட்ரெண்டாக பார்க்க முடியுது. அது என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டினா, இப்போ அந்த பாட்டு கேட்குறப்ப அந்த ஃபீலிங் வந்து நமக்குள்ளே வந்துடுது. ஸோ அந்த பாட்டு சொல்கிறது, பேசுகிறது, இது எல்லாமே நாம் அவங்களுக்கு சொல்ல வேண்டியதோ, நாம் அவங்கள்ட்ட பேசியிருக்க வேண்டியதோ அப்படின்ற மாதிரியான ஃபீலிங் வந்து நமக்குள்ளே உண்டாகுது. ஸோ அந்த மாதிரி கூண்டுக்குள்ளே அந்த கூண்டுக்குள்ளே என்ன பாட்டோட சுச்சுவேஷன் சுவாரஸ்யமாக இருக்கும். ஏன்னா ஊர் முன்னாடி அவர் வந்து இது நிற்கிறாரு, ஆனால் ஊர் முன்னாடி நிற்கிற அவருக்கு வந்து இந்த பக்கம் வந்து அவங்க மனைவி வந்து பொய் சாட்சி சொல்கிறவனை போய் தடுத்து நிறுத்துறாங்க. அப்படின்றப்ப நான் தான் கூண்டுக்குள்ளே போக வேண்டிய, ஆனால் நீ இப்போ கூண்டுக்குள்ளே போய் நிற்கிற அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பல பிளவுகள். ஸோ இதை வந்து ரொம்ப அழகாக வந்து இயக்குனர் எழுதியிருப்பாங்க. அதில் சொன்ன ஊமைகள், நான் இப்போ இன்னும் இப்போ தான் வந்து புடவை வாங்கின அந்த இது கூட இது மாறலை, அதுக்குள்ளே வந்து இது அப்படின்றப்ப நானும் அந்த வேட்டியோட இது கூட இன்னும் மடிப்பு கூட இது கலையலை அப்படின்னு சொல்லி அவ்வளோ அழகாக வந்து சொல்லியிருப்பாங்க. அப்படியே கட் பண்ணால் வந்து அவருடைய கேரக்டருக்கு ஒரு பாட்டு எழுதணும்னு வாங்கல்ல. ஸோ அந்த வானத்தை போல மனம் படைச்ச அந்த பாட்டு வந்து மன்னவனே, அந்த பாட்டு வந்து முழுக்க முழுக்க வந்து அவருக்காகவே நம்ம அவர் தாண்டி அந்த லைன்ஸ் வேற யாருக்கும் பொருந்தாது.
ஸோ எப்படின்னா அந்த படத்துலையும் சரி நிஜ வாழ்விலையுமே சரி அவர் வந்து அந்த மக்கள் வந்து வெறுத்தாலும் கொண்டாடினாலும் அவருடைய மனசு வந்து எப்படி இருக்குமோ அப்படியே தான் இருந்தார். அவர் வந்து அவருடைய வேலையை வந்து கரெக்டாக பண்ணணும். நம்ம எதுக்கு வந்தோம், நமக்கு என்ன தேவை, நம்ம இந்த மக்களுக்கு என்ன பண்ண போகிறோம், நம்ம நம்பி இருக்கிறவங்களுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம், இது எதிர்காலம் என்னவா இருக்க போகுது, இதெல்லாம் யோசிச்ச ஒரு ஆள். எல்லா நேரங்கள்லையும் அவர் நமக்கு வந்து ஒரு எடுத்துக்காட்டு தான். ஸோ அடுத்தவங்களுக்கு ஒரு உதவி வேணுன்ற மனிதனுடைய மிகப்பெரிய வலி எதுன்னு கேட்டிங்கன்னா பசி. ஸோ அந்த பசியை வந்து உணர்ந்தவனால் மட்டும்தான் இன்னொருத்தவனுடைய பசியை வந்து போக்க முடியும். ஸோ அதுதான் நான் அவருடைய வாழ்வியலாக பார்க்குறேன். அவர் எவ்வளோ நாள் எவ்வளோ இடங்களில் வந்து பசியால் பாதிக்கப்பட்டிருப்பார். ஸோ தான் பார்த்த அந்த சோகமும் வலியும் இன்னொருத்தவங்க படக்கூடாதுன்றதுனால தான் வந்து அந்த சாப்பாடு விஷயத்தையே நமக்கு வந்து கொடுக்குறாரு. கடைசியில் ஒரு அந்த மேடையில் சொல்கிற மாதிரி தான், என்னங்க பணம் பணம் எதங்க எடுத்துகிட்டு போகிற இது ஏன் நாலு பின்ன காசு இல்லைன்னா என்னையும் என் பசங்களையும் நீங்கள் உங்கள் வீட்டில் சேர்த்துக்க மாட்டீங்களா அப்படின்ற விஷயந்தான். அதுதான் லைஃபு, அப்படி தானே நம்ம இருக்கணும் அப்படின்னு நம்மளே நம்ம வந்து நெறிப்படுத்திக்கிற ஒழுங்குபடுத்திக்கிற ஒரு விஷயம். இந்த பணத்துக்கு மேலேயும் பொருள் மேலேயும் நம்ம ஆசைப்பட வேணாம் அப்படின்றதுக்கு அவர்லாம் வந்து ஒரு பெரிய எடுத்துக்காட்டு. மற்றொரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நவீன். தேங்க்யூ. நன்றி.